ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பல்லாரி வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டிக்கிறேன். என்னடா இவ்வளோ முருங்கைக்காய் செய்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. எங்கள் அண்ணனுக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் முருங்கைக்காய் போட்டு செய்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா தெளிச்சுக்கிறேன். கொஞ்சம் நிறைய தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணிக்கிட்ட தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். நல்லா வெந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், மிளகாய் இதை ஃபுல்லாக தட்டிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.